5 முதல் 7 மாவட்டங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்ப்போம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அல்லது மிக கனமழை மற்றும் அதி கனமழை கொட்டி தீர்க்குமா அப்படிங்கிறதையும் பலரும் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை போன்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நேரடியாக நமக்கு தமிழ்நாட்டில் கரை கடக்க போறதில்லை. அதனால இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை மற்றும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் நிச்சயமாக இருக்கும். கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இது போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள்ல உறுதியாக மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மழையும் பெய்து கொண்டு தான் இருக்கு. குறிப்பாக சென்னையில கூட கடந்த நாள் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது. அப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். இனி வரும் நாட்களிலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் இந்த மழையானது தொடங்கக்கூடும். பகல் நேரங்களில் கண்டிப்பாக மழை கிடையாது. காலை முதல் மாலை வரைக்கும் மழை எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரங்களில் மட்டும் இந்த மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும். அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை எப்படிங்க? கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய போகுது. ஆனால் உள் மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்குமா? வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை சாரல் மழை போல அவ்வப்போது பதிவாகும். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து சேலம் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறையிலும் இடைவெளி விட்டு சில சமயங்கள் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம், இரவு நேர மழை பொழிவுகள் சில இடங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம். பகுதியாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தில். தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராமநாதபுரம் போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில் சில சமயங்களில் மிதமான மழையும், மற்ற இடங்கள் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மலை பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையுமாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லர் போன்ற பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் நமக்கு போடிநாயக்கனூர், கம்பம், பெரியகுளம், அப்புறம் தென்காசி பகுதிகளில் செங்கோட்டை, புளியங்குடி போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மட்டும் அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் தற்போதைக்கு மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை எதுவும் கிடையாது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கேட்டிருந்தீங்க, கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு. தற்போதைக்கு நமக்கு மிக கனமழை, அதி கனமழை இல்லை. அவ்வப்போது லேசான மழையும் மிதமான மழையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். தொடர்ந்து நமக்கு புயல் ஏதேனும் உருவாகி நமக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் கரை கடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனை புயல்கள் வங்கக்கடலில் உருவானாலும், எத்தனை சூறாவளி காற்று வீசினாலும் தமிழ்நாட்டிற்கு இந்த மாதத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வங்கக்கடலில் சின்னதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் அது தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரக்கூடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.